விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை நீர்த்தேக்கத்தின் பெரும்பகுதி வறண்டு காணப்படுகிறது. இதனை பருந்து பார்வை காட்சிகளாக புதிய தலைமுறை பதிவு செய்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை நீர்த்தேக்கத்தின் பெரும்பகுதி வறண்டு காணப்படுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மலைச்சாமியிடம் கேட்கலாம். மலைச்சாமி, விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியது இந்த தண்ணீர் தான். தற்போது பெரும்பகுதி வறண்டு காணப்படுவதை நம்ம காட்சிகளிலே பார்க்கிறோம். முழு விவரம் விக்னேஷ், அதாவது பார்த்தோன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகையனோட மொத்த நீர்மட்டம் 71 அடி. அதோட இப்ப இருக்கிற அளவை பார்த்தோம்னா வெறும் 27 அடி தான் வைகையணையில நீர்மட்டம் இருக்கு. இதனால நீர்த்தேக்க பகுதி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வறண்டு காணப்படுது. அங்கங்கே வண்டல் மண் படிவம் மாதிரி அணை நீர்த்தேக்க பகுதி காட்சியளிக்குது. இதனால இந்த ஆண்டு வழக்கமா ஜூன் முதல் வாரத்திலேயோ இல்ல ஜூன் மாசம் 15ஆம் தேதியோ மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இருக்கிற இருபோக சாகுபடி நிலங்களின் முதல் போக பாசனத்துக்கு வழக்கமா வைகை அணையில இருந்து தண்ணி திறக்கப்படும். இந்த தண்ணி இந்த முறை திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அணையில குறைஞ்சபட்சம் ஒரு 40 முதல் 45 அடியாவது நீர்மட்டம் இருந்தா இந்த தண்ணி திறக்கிற கூடிய சூழ்நிலையில இந்த ஆண்டு அந்த முதல் போக பாசனத்துக்கான தண்ணி திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால திண்டுக்கல், மதுரை மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 45,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் குறிப்பிட்ட அளவு நீர்ப்பாசனம் பெறுறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்ப குறிப்பா கடந்த ஒரு வாரத்திற்கு மேல முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து கணிசமான அளவு நீர் வைகை அணைக்கு வர்றதுக்கு காரணமாக மதுரை, தேனி மாவட்டத்துக்கு குடிநீருக்கு முறையா தண்ணீர் கொடுக்கப்படுதே தவிர விவசாயத்திற்கு வைகை அணை நீர்த்தேக்கத்திலிருந்து எடுக்கப்படுற அளவுக்கு போதுமான நீர் இல்லை. இதனால முறையா பாசனத்திற்கு திறக்கப்படுற நேரத்துல இந்த முறை வைகை அணையில இருந்து தண்ணீர் திறக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. வைகை பொதுப்பணித்துறை அதிகாரிகள்கிட்ட இது குறித்து புதிய தலைமுறை கேட்டப்ப அவங்க சொன்னது இன்னும் ஒரு 20 முதல் 30 நாட்களுக்கு சற்று கூடுதலா தண்ணீர் தொடர்ச்சியா அணையோட நீர்மட்டம் மொத்தம் உள்ள 71 அடியில வெறும் 27 அடி தான் தற்போது இருக்கு. 45 அடி வரைக்கும் வைகை அணை நீர்மட்டம் உயர்ந்தா மட்டுமே பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கான திட்டமிடல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்னேஷ், கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத வறட்சி தற்போது வைகை அணை நீர்த்தேக்கத்துல ஏற்பட்டிருக்கு. 2016-17 ஆண்டுகள்ல வைகை அணை நீர்த்தேக்கத்துல மிகவும் நீர்மட்டம் குறைஞ்சு வெறும் 20 அடியா குறைஞ்சதுனால அந்த 2016-17 ஆண்டுகள்ல வைகை அணையில இருந்து முழுமையா பாசனத்துக்கு தண்ணியை திறக்கப்படல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப ஏற்பட்டு கடந்த ஒரு வாரத்துல ஒரு 5 அடி 6 அடி கூடி இருக்கிறதுனால குடிநீருக்கு மட்டும் முறையா வைகை அணையில இருந்து தண்ணி வழங்கப்பட்டு இருக்கு. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி மலைச்சாமி. விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.